வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு பையன் வந்து ரொம்ப யங் ஹேண்ட்ஸம் பாய் வந்து ஒரு விவசாயியோட பொண்ணை வந்து காதலிக்கிறாப்புல. ஸோ அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணணுன்னா எங்கள் அப்பா பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது, நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுங்கள், எங்கள் அப்பா ஓகேன்னு சொன்னால் நானும் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பையன் வந்து என்ன பண்ணுறாப்புல, அவங்க அப்பாவை போய் அந்த ஃபார்மரை போய் இப்போ விவசாயி வந்து பொண்ணு கேட்குறாரு, எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே ஒரு யோசனை பண்ணிவிட்டு, நீ கண்டிப்பாக என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும்னு நினச்சின்னா நான் உனக்கு ஒரு டெஸ்ட் கொடுப்பேன், அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு வந்து பொண்ணை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். ஓகே என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா, நான் வந்து 3 என்னோட காளைகளை அவுத்து விடுவேன், அந்த காளை யாரோ ஏதோ ஒரு காளையோட வாழை நீ பிடிச்சிட்டின்னா போதும், உனக்கு வந்து கண்டிப்பாக என்னோட பொண்ணை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ இவர் போய் வெளியில் போய் நீ ஃபஸ்ட்டு போய் வெளியில் போய் நில்லு, நான் ஒவ்வொரு காளையாக அவுத்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து போய் நடுவில் வந்து ஒரு 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 தோட்டத்தோட நடுவில் போய் நிற்கிறாப்புல. நின்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு காளையாக அவுத்து விட்றாரு. ஃபஸ்ட்டு ஒரு காளை வருது, அப்படியே ரொம்ப பெரிய ஹியூஜாக ஒரு பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. பிரம்மாண்டமாக இருந்தோடனே இவர் வந்து பார்க்குறாரு, அந்த பையன் பார்த்துட்டு ஓகே இந்த காலையே இவ்வளோ பிரம்மாண்டம்னா அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும், அதனால் நம்ம வந்து இதை பிடிக்க வேணாம், இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் இந்த பையன் என்ன பண்ணுறாப்புல, போய் அந்த வேலிக்கிட்ட நின்றுறாப்புல. இந்த காலை வந்து வேகமாக வந்தது அப்படியே என்ன பண்ணுதுன்னா அப்படியே இன்னொரு கேட் வழியாக வெளியாயிரும். அப்புறம் திருப்பி போய் இந்த பையன் வந்து நடு தோட்டத்தில் நிற்கிறாப்புல. தோட்டத்தில் நின்னோடனே இவர் வந்து அடுத்த இதை ஓப்பன் பண்ணுறாரு. அடுத்த ஒன்று முன்னாடி இன்னும் பிரம்மாண்டமாக ஸ்ட்ராங்காக அப்படியே ரொம்ப ஃபெரோஷியஸ் ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு காலை வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி தட்டன்னு காலெல்லாம் பிராண்டிட்டு காலெல்லாம் அப்படி தடிச்சிட்டு அப்படியே ரொம்ப ரொம்ப ஃபியர்ஸாக இருந்திருக்கு. இது வந்தோடனே ஒரு ஓகே இது வந்து அதோட இது ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்குது, நம்ம அடுத்ததை பிடிச்சிக்குவோம், எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஓடி போய் வந்து ஒரு வேலிக்கிட்ட நின்றுக்கிறார். வேலிக்கிட்ட நின்னதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த காளையை வந்து அந்த கேட் வழியாக வெளியாகிடுது. அப்புறம் திருப்பி 3ஆவதாக ஒரு காளை வருது. இந்த 3ஆவதாக காளை வந்தோடனே அவருக்கு வந்து பார்த்து இந்த பையன் முகத்தில் ஒரே சந்தோஷம். ஓகே இந்த 3ஆவதாக இருக்கிற காளை வந்து ரொம்ப வீக்காக ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு, ஸோ இதை கண்டிப்பாக பிடிக்கலான்னு சொல்லிட்டு இவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த காளை வருது. காளை வந்தோடனே என்னென்னா ஈஸியாக வந்து வாழை தானே பிடிக்க முடியும், ஏன்னா அது ஓடும்போது பின்னாடி இருக்கிறது வாழை பிடிச்சிடலாம். இவர் வந்து வாழை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வீக்காக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த காலை வந்து அவர்கிட்ட வந்து கடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காளைக்கு வந்து வால் இல்லை. ஸோ இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நமக்கு ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இது கடந்து போய் அடுத்தது வரும் அடுத்தது வரும் அடுத்தது வரும்னு உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்தது வருமா, எந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிலேருந்து கிடைக்கிற விஷயத்துலேருந்து அடுத்ததுக்கு வேணால் போகலாம் ஒழிய ஓகே நமக்கு இன்னமே நல்லது வரும் நல்லது வரும் நல்லது வரும்னு உட்காந்துட்டுனா நல்லது வராமல் கூட போயிடலாம், வந்தால் கூட யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு வந்துடலாம். ஸோ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு தரையும் சொல்லுவாங்க, கதவை தட்டும்போது அதிர்ஷ்டலட்சுமி வந்து கதவை ஒரு தடவை தான் தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. நமக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பின்னாடி கதவுல அது வந்து மாறு வேஷத்தில் வருமா, அதை ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த லக் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். தாட் ஃபார் த டே. தேங்க்யூ.